மெசேஜ்னால் இப்போ ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்கும், அது வயதா அப்படின்னு இழுத்துக்கிட்டே போகும்ல. ஸோ அதில் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க. ஸோ போலீஸில் நடக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள், ஸோ மெசேஜு, அப்புறம் லாஜிக், அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து படத்தை பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரியான படம். சூர்யான ஆக்டிங்கு, மியூசிக்கு, ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷன் ப்ளஸ் ஆக்டிங் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஓவராலாக படம் நல்லா வந்திருக்கு. தேங்க்ஸ். சூர்யா பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடித்த பழைய கண்டென்ட்டை விட புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கண்டென்ட் எடுத்து வந்திருக்காங்க. இந்த மாதிரி காட் அந்த லெவல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வேறு லெவல் இருந்துச்சு. அதை நம்ம பார்க்கும்போது ரியலாகவே நமக்கே ஒரு சாமி வந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ சொல்லப்போனால் இந்த படம் செம்மையாக ஹிட்டாகவும் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக சூப்பராக இருந்துச்சு இந்த மூவி. த்ரிஷாவும் அழகாக பண்ணியிருந்தாங்க. எந்த சீன்லையும் எதுவுமே தப்பு சொல்ல முடியாது. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா இருக்குது படத்தில். படத்தில் ரெஃபரன்ஸ் அது எல்லாமே சின்ன சின்ன ஆர்ஜே பாலாஜிக்கு உண்டான நக்கல் நையாண்டி எல்லாமே உள்ளே தெளிச்சிருக்காங்க. எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் படம். அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா வந்திருக்கு படம். ஹாப்பி. என்ன ப்ரோ மெசேஜ் இல்லை, அந்த மாதிரி இல்லை. அது வேறு ஏதோ ப்ரொடியூசர் சம்பந்தமான பிரச்சனை தான். பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ மூவியே வேறு லெவல் இருந்துச்சுங்க. அவங்க ரோலும் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே இந்த மூவியில் நடிச்ச எல்லாரோட ரோலுமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக மூவி வந்து எல்லாருக்கிட்டையும் ஹிட் ஆகும். மியூசிக் வந்து தேவையில்லாத இடத்துல போட்டிருக்க மாதிரி இருக்கும். எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகல. எல்லா இடத்துக்கும் கரெக்டாக தான் போட்டிருக்க மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. எந்த இடத்துக்கு வந்துட்டு தேவையில்லாமல் அன்னெசரி எந்த மியூசிக்கும் போட்ட மாதிரி இல்லை. கரெக்டாக தான் பாலாஜி ஆர்ஜே பாலாஜி ஆன்டகனிஸ்டாக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ஒரு வில்லன் ரோல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். வந்து பார்க்கலாம். அண்ட் நான் இன்னைக்கு வந்து இருக்க மாட்டேன். வந்ததுக்கு யாருக்காருன்னா ஆர்ஜே பாலாஜின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நேற்று கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டார். படம் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தாரு. இந்த தேதியில் வந்து நான் சொன்ன தேதியில் வந்து அடிப்பேன் அப்படின்ட்டு. கொஞ்சம் அது மிஸ் ஆனதால் எமோஷனல் ஆகிட்டு அவருக்காக தான் வந்து பார்த்தேன். நல்லா பண்ணியிருக்காரு வில்லன்ஸ். ஏன்னா மூக்குத்தி அம்மன் ஒரு படம் எடுத்தார், ஃபர்ஸ்ட் படம் ஹிட்டு. அதுக்கப்புறம் பொலிட்டிக்ஸ் அதுவும் ஹிட்டு. இது ஒரு மாஸ் ஹீரோ வச்சு படம் போனால் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் காமிச்சிருக்காரு. நீங்கள் வந்து பார்க்கணும். படம் சில பேருக்கு ஃபேன்ஸ் கொண்டாடுவாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ் அதான் ப்ரோ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணோம். ஏன்னா அவங்களோட ஃபேன்ஸ் உட்காந்து பார்க்கலாம். ஒரு 3 நாள் தான். அதுக்கப்புறம் நானே ஒரு நியூட்ரல் ஃபேன் தான். நானே எஸ்டிஆர் ஃபேன் தான். ஸோ பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஃபேனுக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக மாறினாதான் படத்தோடைய கலெக்ஷன் அடுத்த லெவல் போவோம். 100 கோடி அந்த மாதிரி. இது கொஞ்சம் கவர் பண்ணுமா இல்லைன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம எப்படின்ட்டு. ஏன்னா நம்ம சொல்ல முடியாது படத்துடைய ப்ரெடிக்ஷன் மக்கள்கிட்ட போய் எப்படி அடையுதுன்ட்டு. ஸோ பார்க்கலாம் பொறுத்திருந்தா. ப்ரோ அட்வொகேட் எல்லாத்தையும் விட்டுருங்க ப்ரோ. ஒரே ஒரு ஒன்லைன் பிடிச்சிருக்காரு, நீதி ஜெயிச்சுதா இல்லையா, ஜஸ்டிஸ் சர்வ்டா இல்லையான்ட்டு. ஸோ அதை பற்றி அங்கே எம்ஜிஆர் நகர் இன்ஸ்பெக்டர் வந்ததுலேருந்து அவர் மேலே ஒரு ஃபெய்த் இருந்ததுனால சினிமா என்னை பிடிச்சிக்கிச்சிங்க. அப்போவே சிங்கம் 1, 2, 3 சூர்யா சாருக்கும் அப்புறம் ஹரி சாருக்குலாம் கொஞ்சம் கூட இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணோம். அது பெஸ்ட்டாக வரதுக்கு ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கேன். ஸோ 45 படம் நடிச்சிருக்கேன் டியூட்டியில் இருந்துக்கிட்டே. லாஸ்ட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய இன்வால்மெண்ட் ஃபுல்லாக சினிமா இருக்கும். ஒரு 200 டைரக்டர்ஸ் என்னுடைய கான்டாக்டில் இருக்காங்க. கண்டிப்பாக முழு முயற்சியாக நான் உங்களோட சேர்ந்து பயணிப்பேன் சார். என்னக்கிட்டேயும் ப்ராக்டிக்கலாக சில நிறைய கதைகள் இருக்குது. அதையும் நம்ம சேர்ந்து பயணிப்போம் சார். பாலா சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் சூர்யா சார் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு. ஆக்சுவலி வந்து சார் சொன்ன மாதிரி இப்போ ஏதோ ஒரு ஃபுட்டு கூட கொடுத்துருக்கலாம் ஸ்நாக்ஸ் என்ற பேரில். அதை கூட பார்த்து பண்ணாங்க. அவங்க சார் டைரக்ஷனில் இப்போ இந்த மினிஸ்டர் ரோல் நான் தான் பண்ணேன். அந்த எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஹரி சார் படம்லாம் பார்க்கும்போது பரபரப்பாக போயிட்டே இருக்கும், கூடவே இருப்பேன். சாருக்கு நான் சொல்வேன், சார் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்து தான் டைரக்டர் ஆகணும்னு அவசியம் போல இல்லை. ஆனால் அவங்க படத்தை பார்த்துட்டு இருந்தவரை நான் டைரக்டர் ஆகிடும் போல ரிசார்ட்னு சொல்லாவிட்டேன். ரொம்ப அன்னோனியமாக பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இவர் ஒரு ஒரு பைலட் மூவிக்காக எவ்வளோ மடக்கடல் தெரியுமா. நான் கூட இருந்து நான் பார்த்தேன். ஒரு பார்ட்டும் இப்படி தான் இருக்கணும், அந்த ஐட்டம்ஸ் இப்படி இருக்கணும்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒரு ட்ரைலர் தானே, அது எப்படியோ ஒன்று எடுத்துகிட்டு மெயின் பிக்சர் நல்லா பண்ணலான்னு இருக்கேன். அந்த ட்ரைலரே இவ்வளோ இம்பார்ட்டன்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக மெயின் பிக்சரை பிரம்மாண்டமாக எடுப்பார். அவர்கிட்ட நான் பேசும்போது நல்லா தெரிஞ்சது. நிறைய ஒரு 5 வருட விஷயங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. நல்ல கான்செப்ட். டேரக்டர் பேர் சார் அவங்களாம் பேசும்போது சொன்னாங்க, இவர் ஒரு காதல் கதையோ அல்லது ஒரு ரொமான்டிக் வேறு மாதிரி ஒரு க்ரைம் சப்ஜெக்டோ காமெடி சப்ஜெக்டோ எடுத்துகிட்டு கரெக்டாக மேலே வரலாம். ஆனால் இவர் வந்து துணிச்சலாக சரியான ஸ்பிரிட் மக்களுக்கு பயன்படுற மாதிரி. இப்போ எனக்கும் வந்து காவல்துறையில் 40 வருஷங்கள் கம்ப்ளீட் பண்ணி 41வது வருஷத்தில் ரிட்டையர்ட் ஆனேன் லாஸ்ட் இயர். ஸோ நம்ம எத்தனையோ அனுபவங்களை சந்திச்சிருக்கோம். இந்த பாமர மக்களுக்கும் பணக்கார மக்களுக்கும் இடையில
எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு தெரியாமல் நிறைய தப்பு நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே ரிட்டையர்ட் ஆகிட்டோம், நம்ம பாட்டுக்கு பென்ஷன் வாங்கிட்டு போயிட்டு எனக்கு தோணலை எனக்கு. ஸோ இது ஒரு அவேர்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. அதே மாதிரி வந்து பேரண்ட்ஸ்க்கு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டுங்க. அந்த வகையில் நல்ல ஒரு சரியான சப்ஜெக்ட் இது. சார் சொன்ன மாதிரி நம்ம என்ன உணவு முறை சாப்பிட்றோம். காலையில் வந்து நிறைய பேர் இப்போ கூட வந்து இந்த நைட் சாதத்தை வந்து தயிர் ஊற்றி காலையில் சாப்பிட்டு வரும்போது ஈவினிங் வரைக்கும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நிறைய பேருக்கு அது தெரியல. இப்போ யூடியூப்லாம் வந்ததுக்கு அப்புறமா அது ஓரளவுக்கு தெரியுதுங்க. ஸோ அதே மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு கண்டிப்பாக வந்து மைண்டோட கனெக்ட் இருக்குது, ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இப்போது நான் 60 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 61வது வருஷத்தில் நான் ஸ்ட்ராங்காக நின்றதுக்கு காரணம் ஒரு கிராமத்தில் சார் சொன்ன மாதிரி நமக்கு அந்த நேரத்தில் இந்த களியெல்லாம் நல்லா சாப்பிட்டு அந்த கீரையெல்லாம் இதனால இன்னைக்கு நம்ம ஸ்டெப்பனாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஃபுட் வந்து இம்பார்ட்டண்ட்டு. அதுவும் இப்போ வந்து ஆன்லைன் ஃபுட்டெல்லாம் வர வைக்கிறாங்க. அது எங்கே தயார் பண்ணுறாங்க என்னென்ன தெரியாமல் வாங்கி சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணி எக்கனாமிக்காக சார் சொன்ன மாதிரி எக்கனாமிக்கும் வேஸ்ட் ஆகுது, உங்களுடைய ஹெல்த்தும் வேஸ்ட் ஆகுது. ஹெல்த் இஸ் வெல்த்து. ஆனால் ஃபுட்டு வந்து நல்ல ஒரு அவேர்னஸ்ஸு. கண்டிப்பாக சூர்யா சார் வந்து இந்த படத்தை கண்டிப்பாக வெற்றியாக பண்ணுவார். நாங்கள் என்ன கோஆப்ரேஷன் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் சார். தேங்க்யூ சூர்யா சார், பாலா சார்.